தாராசுரம் ரகசியங்கள் கல்லில் வடிக்கப்பட்ட இசை மற்றும் சோழர்களின் அமானுஷ்ய புதையல்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த பதிவு மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. யுனெஸ்கோ அங்கீகரித்த உலக பாரம்பரிய சின்னம் 800 ஆண்டுகளுக்கு மேலாகியும் சிதையாத சிற்பக்கலை, கல்லில் பிறக்கும் இசை. ஆம், நாம் இன்று பார்க்க போவது தஞ்சை மண்ணில் மறைந்துள்ள மாபெரும் அதிசயம் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் பற்றிதான். இந்த கோயிலை வெறும் கட்டிடமாக பார்க்காதீர்கள். இது ஒரு கால இயந்திரம். 2ஆம் ராஜராஜ சோழன் ஏன் இதை ஒரு கலைக்கூடமாக மாற்றினான்? இங்குள்ள அமானுஷ்ய சக்திகளின் பின்னணி என்ன? வாருங்கள் மர்மங்களை அவிழ்த்து பார்ப்போம். வரலாறு மற்றும் சிற்பக்கலையின் உச்சம். கிபி 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது இக்கோயில். தஞ்சை பெரிய கோயில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தை விட சிறியதாக இருந்தாலும் நுணுக்கமான வேலைப்பாடுகளில் இதுதான் முதலிடம். ஒவ்வொரு தூணிலும் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. காமசூத்ரா முதல் அன்றைய மக்களின் வாழ்வியல் வரை அனைத்தும் கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன. யுனெஸ்கோ இதை ஏன் கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ் என்று அழைக்கிறது தெரியுமா? இங்குள்ள ஒவ்வொரு சிலையும் உயிருடன் இருப்பது போன்ற உணர்வை தரும். மர்மமான இசைப்படிகள். இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறோம். சப்தஸ்வர படிகள். இந்த படிகளில் தட்டினால் சரி கம பதனி என்ற 7 ஸ்வரங்களும் துல்லியமாக கேட்கும். கல்லுக்குள் எப்படி இசை ஒளிந்து கொள்ள முடியும்? இது வெறும் கட்டிடக்கலையா அல்லது அமானுஷ்ய சக்தியா? இன்றும் விஞ்ஞானிகளால் இதற்கான முழுமையான காரணத்தை கண்டறிய முடியவில்லை. சோழர்களின் அறிவியலுக்கு இதுவே ஒரு சான்று. அமானுஷ்ய சக்திகள் மற்றும் புதையல் ரகசியங்கள். இந்த கோவிலை சுற்றி பல மர்ம கதைகள் உலாவுகின்றன. குறிப்பாக ஐராவதம் என்ற இந்திரனின் வெள்ளை யானை தன் சாபம் நீங்க இங்கு வந்து வழிபட்டதாக கூறப்படுகிறது. அதனால்தான் இதற்கு ஐராவதேஸ்வரர் என்று பெயர். இந்த கோவிலின் அடித்தளத்தில் சோழர்களின் இரகசிய புதையல்கள் மற்றும் நிலத்தடி பாதைகள் இருப்பதாக கதைகள் உண்டு. சில குறிப்பிட்ட காலங்களில் கோயிலின் சில பகுதிகளில் அமானுஷ்யமான அதிர்வுகள் ஏற்படுவதாக அங்கிருப்பவர்கள் நம்புகிறார்கள். இது ஒரு த்ரில்லர் அனுபவத்தை தரும் இடமாகும். பரிகாரம் மற்றும் பலன்கள். இங்கு வந்து வழிபடுவதால் என்ன பலன்? தீராத நோய்களால் அவதிப்படுபவர்கள், குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உள்ளவர்கள் இங்குள்ள யம தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வேண்டினால் குணமாகும் என்பது நம்பிக்கை. மேலும் கலைகளில் சிறந்து விளங்க விரும்புவோர் இந்த இசை இறைவனை வணங்குவது சிறப்பு. அமானுஷ்ய வடிவங்கள். இங்குள்ள ஒரு தூணில் ஒரு விசித்திரமான சிற்பங்கள் இருக்கிறது. ஒரு பக்கமிருந்து பார்த்தால் காளை, மறுபக்கமிருந்து பார்த்தால் யானை. ஆனால் இரண்டிற்கும் ஒரே தலைதான். 800 ஆண்டுகளுக்கு முன்பு லேசர் தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் ஒரு அங்குலத்திற்கு குறைவான அளவில் எப்படி இவ்வளவு துல்லியமாக செதுக்கினார்கள்? இது மனிதர்களால் மட்டுமே சாத்தியமா அல்லது வேற்று கிரக தொடர்புகள் ஏதேனும் இருந்ததா? நிலத்தடி ரகசியங்கள். தாராசுரம் கோவிலின் அடியில் மிகப்பெரிய சுரங்கப்பாதை இருப்பதாக ஒரு தகவல் உண்டு. இது தஞ்சை பெரிய கோவிலையும் இதனையும் இணைப்பதாக கூறப்படுகிறது. போர்க்காலங்களில் மன்னர்கள் தப்பிக்கவும் புதையல்களை மறைத்து வைக்கவும் இதை பயன்படுத்தியிருக்கலாம். இன்று வரை அந்த பாதைகள் எங்கே முடிகின்றன என்பது ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது. இரவு நேரங்களில் இங்கு ஒரு விதமான ஓசை கேட்பதாக சொல்லப்படுவது உண்டு. அது காற்றினால் வரும் சத்தமா அல்லது இன்றும் அந்த பாதையில் ஏதேனும் அமானுஷ்யங்கள் உலாவுகின்றனவா? ராஜராஜனின் ரகசியம். தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் கொள்ளு பேரன்தான் இந்த 2ஆம் ராஜராஜ சோழன். அவன் ஏன் இந்த இடத்தை இவ்வளவு கலைநயத்துடன் தேர்ந்தெடுத்தான்? இந்த கோவிலின் அமைப்பிலேயே ஒரு இரகசிய குறியீடு இருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். பரிகார பலன்களின் ரகசியம். இந்த யம தீர்த்தத்தின் தண்ணீர் எப்போதும் வற்றுவதில்லை. மரண பயம் உள்ளவர்கள், தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து ஒரு முறை நீராடினால் யமதர்மனின் அருள் கிடைப்பதாக ஐதீகம். கல்லில் வடிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை ஆன்மீக ரீதியாக பல மர்மமான குணப்படுத்தும் சக்திகளை கொண்டுள்ளது. கல்லுக்குள் ஒளிந்துள்ள மர்மங்கள். நிழல் விழாத கோபுரம்.
தஞ்சை பெரிய கோயிலைப் போலவே இந்த தாராசுரம் கோயிலின் கோபுரமும் ஒரு விசித்திரமான கட்டிடக்கலை ரகசியத்தை கொண்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சூரியன் இருக்கும்போது இதன் நிழல் தரையில் விழாதபடி வடிவமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தற்செயலானதா அல்லது சோழர்களின் அமானுஷ்ய கணக்கியலா? யாளி, அந்த விசித்திர மிருகம். இந்த கோயில் முழுவதும் நீங்கள் யாளி என்ற ஒரு விசித்திர மிருகத்தின் சிலையை பார்க்கலாம். டைனோசர்களை போன்ற ஒரு உயிரினம் அந்த காலத்தில் இருந்ததா அல்லது இது கற்பனையா? பல ஆய்வாளர்கள் இவை சோழர்களின் பாதுகாவலர்கள் என்று கூறுகிறார்கள். இன்றும் இந்த கோயிலை இந்த யாளிகள் தான் சூட்சுமமாக பாதுகாத்து வருவதாக ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த 73 நாயன்மார்கள் வரிசை. பொதுவாக 63 நாயன்மார்களை பற்றி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்குள்ள சுவர்களில் நாயன்மார்களின் வாழ்க்கையில் நடந்த அதிசய சம்பவங்கள் மிக விரிவாக செதுக்கப்பட்டுள்ளன. சில இடங்களில் கணக்கில் வராத மர்மமான உருவங்களும் உண்டு. இந்த சிற்பங்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு ரகசிய செய்தி ஒளிந்திருப்பதாக தோன்றுகிறது. கருவறையின் குளிர்ச்சி. வெளியே வெயில் 40 டிகிரியை தொட்டாலும் இந்த கோவிலின் கருவறைக்கு அருகே சென்றால் ஒரு விதமான குளிர்ச்சியை உணர முடியும். எந்த ஏசியும் இல்லாத அந்த காலத்தில் கற்களை கொண்டே காற்றோட்டத்தையும் வெப்பநிலையையும் எப்படி கட்டுப்படுத்தினார்கள்? இது வெறும் இன்ஜினியரிங் தானா அல்லது மந்திர சக்தியா? வழிபாடு முறை. இங்கே வந்து உங்களின் கோரிக்கை நிறைவேற வேண்டுமென்றால் ஒரு குறிப்பிட்ட முறை இருக்கிறது. முதலில் யம தீர்த்த குளத்தில் தீர்த்தம் தெளித்து கொண்டு ஈசனுக்கு வில்வ அர்ச்சனை செய்து பின் பிரகாரத்தில் உள்ள சரபேஸ்வரரை, அமானுஷ்ய சக்திகளின் அதிபதி இவர், தரிசிக்க வேண்டும். உங்கள் கோரிக்கை நிறைவேறியதும் மீண்டும் இங்கு வந்து இறைவனுக்கு புத்தாடை அணிவித்து அல்லது அன்னதானம் செய்து நன்றி கடன் செலுத்துவதை மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். தாராசுரம் த்ரில்லர் எண்டிங். தாராசுரம் இந்த பெயர் கேட்டாலே ஒரு கம்பீரம் பிறக்கிறது. ஆனால் அதன் அமைதிக்குள் 1000 ரகசியங்கள் புதைந்துள்ளன. புதையல் இருக்கிறதோ இல்லையோ, இந்த கலைதான் தமிழர்களின் மிகப்பெரிய புதையல். நீங்கள் ஒரு முறை இங்கு வந்தால் கல்லில் வடிக்கப்பட்ட இசையை உங்கள் இதயத்தால் உணர முடியும். கோயில் திறந்திருக்கும் நேரங்கள். கோயில் தினமும் காலை மற்றும் மாலை என 2 வேளைகளில் திறந்திருக்கும். காலை 6 மணி முதல் மதியம் 12:30 வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 வரை. இக்கோயில் கும்பகோணத்திற்கு மிக அருகில் சுமார் 4 கிலோமீட்டர் தாராசுரம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. தாராசுரம் இது வெறும் கற்களால் ஆன கோயில் அல்ல. நம் முன்னோர்களின் அறிவு, கலை மற்றும் ஆன்மீகத்தின் சங்கமம். நீங்கள் எப்போதாவது கும்பகோணம் சென்றால் இந்த மர்மங்கள் நிறைந்த அதிசயத்தை நேரில் காண தவறாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். இது போன்ற மர்மமான இடங்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட ஃபேஸ்புக் அண்டு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.